ஒருவேளை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்னங்கம்மா, நம்ம நிறைய வயிறு நம்பணுக்காக போடக்கூடாது. என்ன வேணுமோ அந்த தேவையான உணவை எடுத்துக்கிறத பெட்டர். ஏன் சிறுதானிய உணவு சத்துமா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எல்லாமே விட்டமின்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்குதுமா. தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும். அது நல்ல வெயிட் இருக்கிறவங்க அதை குடித்தாங்கன்னா சத்துக்கள் மட்டும் போக கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் உடம்பு ஒல்லியாக இருக்குதுன்னா நம்ம அதை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு அடிஷனலாக கொஞ்சம் ஃபுட் எடுத்தோம்னா உடம்பு வர ஆரம்பிச்சிடும். ஆமாங்க. இப்போ இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஒரு 75 வயசு ஆச்சுங்க. இது எடுத்த பின்னால் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நல்ல உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறாரு. முதல்ல ரொம்ப டயர்டாக இருந்தார். இப்போ ரொம்ப எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு மாதத்துக்கு 2 டப்பா வாங்கி சாப்பிட்றாரு. மாவு ஆட்டி கொடுக்கலாம், காய்ச்சி கொடுக்கலாங்க, தோசையில் ஊற்றி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உருண்டை பிடிச்சி கொடுக்கலாங்க. ஹெல்த் மிக்ஸ் மேலே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது எதாக இருந்தாலும் சேகரிச்சுக்குவாங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் சேகரித்து தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் டெவலப் ஆயிடும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் வந்து தொளதொளப்பாயிருங்க. மசில்ஸ் வந்து நம்ம தொளதொளப்பாயிரும். ஹெல்த் வைஸ் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கெட்டி ஆயிருங்க, உடம்பே இறுகிரு, நல்லா இருக்குங்க. ஏன்னா எல்லா உறுப்புகளுக்குமே செயல் இழத்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குமா. பட் ஹெல்த் மிக்ஸ் எடுக்கிற போது அந்த செயல்பாடு திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகி நல்லா ஜென்ரேட் ஆகி அப்போ உறுப்புகள் நல்லா வேலை செய்கிற போது எல்லாமே நல்லா இருக்காங்க. எல்லா சிறுதானியத்தையும் முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, துளசி, வெத்தலை, அமுக்குரா எல்லாமே சேர்த்திருக்கிறாங்கம்மா. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறேங்க.